உங்களுக்கு தெரியுமா இந்த மிராக்கிள்ஸ் எங்க எப்போ எப்படி நடக்குது அப்படின்னு? இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அவுட் சைட், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் சம்வேர் எல்ஸ், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் த ஃபியூச்சர். இட் வில் ஹேப்பன் டீப் இன்சைட் யூ. இட் வில் ஹேப்பன் ஒன்லி டீப் இன்சைட் யூ. நீங்கள் தினமும் நைட்டு தூங்கி காலையில் எழும்பும்போது உங்களோட பிரெயின் சேர்த்து வச்சு எனர்ஜியை செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்கும். இதனால தான் உங்களோட ஜிம் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருந்தாலும் அது போகிறதுக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை மனசில் உருவாக்கும். புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறது ஒரு சிம்பிளான விஷயம்தான், இருந்தாலும் மனசு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதை செய்ய விடாமல் தடுக்கும். ஏன்னா உங்களோட எனர்ஜியை அது ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே கஷ்டங்கிறது டாஸ்கில் இல்லை, கஷ்டங்கிறது உங்கள் மனசில். டீப் இன்சைட் யூ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதா, அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி ரியாக்டன்ஸை கொண்டு வரும்போது தட் மிராக்கிள் வில் ஹேப்பன். அந்த மிராக்கிள் எப்போ நடக்கும்? டீப் இன்சைட் யூ நீங்கள் முடிவெடுக்கும் போது, டீப் இன்சைட் யூ நீ அந்த ரெசிஸ்டன்ஸை வேணான்னு ஒதுக்கி வைக்கும் போது, டீப் இன்சைட் யூ நீங்கள் செய்யணும் விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது த மிராக்கிள் வில் ஹேப்பன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலையில் அடிக்கிற அலாரம் உங்களை தூக்கத்திலேருந்து இழ வைக்கிறதா மட்டும் இருக்கக்கூடாது, உங்களோட தயக்கத்திலேருந்து உங்களை இழ வைக்கிறதா இருக்கணும். உங்களை இன்னும் முயற்சி பண்ண வைக்கிறதா, இன்னும் போராட வைக்கிற ஒரு துவக்கமாக அது இருக்கணும். ஸோ தயங்கி நிற்காதீங்க. நீங்கள் தயங்கி நிற்கிறதுனால நீங்கள் ஏற வேண்டிய மலையேற்றத்தோட உயரம் குறைய போகிறதில்ல, நீங்கள் அடைய வேண்டிய தூரம் குறைய போகிறதில்ல, உங்களோட கனவுகள் உங்ககிட்ட வந்து சேர போகிறதில்ல. ஸோ தயக்கத்தினால எந்த பலனும் இல்லை. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 20 வருஷம் பழமையுள்ள ஒரு பிரம்மாண்டமான மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது விதைக்கிறதுக்கு சரியான நேரம் இந்த ஒரு மொமெண்ட் தான். ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் 20 வருஷத்துக்குள்ள ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இன்னைக்கு தான் சரியான நேரம் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு. ஸோ முயற்சி பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதைகள், இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட் என்னைக்கு வீண் போகாது. எனக்கு புரியும், நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்க போகிறதில்ல, அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்கிறதுக்காக நீங்கள் ஆரம்பிக்கவும் இல்லை. இன்னைக்கு கடினமாக இருக்குன்னு சொல்லி நாளைக்கு நீங்கள் தள்ளி வைக்கலாம். ஏன்னா நாளை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும் நாளைய தினம் இன்னையை விட ரொம்ப கடினமானதாக இருந்தா? ஸோ டூ இட் ரைட் நவ், ரைட் அவே, ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க முன்னாடி, நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு முன்னாடி, நீங்கள் சாதிச்சு அடையணும்னு போராடுற கனவுக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட 100% எஃபர்ட்டை கொடுங்க. இன்றைய நாள் மாதிரி ஒரு நாள் இதுவரை வந்ததும் இல்லை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லைங்கிறத மாதிரி முயற்சி பண்ணுங்க. சில பேர் இங்கே லக்கில் ஜெயிக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே 10 பேரை காமிச்சிங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் லக்கில் ஜெயிச்சிருப்பா. இன்னும் மச்சம் இருக்கிற 8 பேர் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி டிசிப்ளினாக கன்சிஸ்டண்டாக தினம் எல்லாருக்கும் முன்னாடியும் பல விஷயங்களை இழந்து முயற்சி பண்ணி அவனோட கோலுக்காக உழைச்சி தான் ஜெயிச்சிருப்பான். ஸோ நீங்களும் அந்த பாதையில் நிற்கணும் அப்படின்னா ட்ரை ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். முயற்சி பண்ணுங்க, போராடுங்க. எனக்கு புரியுது, நீங்களும் முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்னு காலையில் தினம் முயற்சி பண்ணணும், நைட்டு படுத்து தூங்க தான் செய்வீங்க. ஆனால் தினமும் காலையில் எழும்பும் போது டயர்டாக இருக்கும், அந்த பெட்டில் இன்னும் 1/2 மணி நேரம் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ரொம்ப சுட்டரிக்கிற சூரியன் கூட காலையில் எழும்பும் போது வீக்காக தான் இருக்கும். நாள் க்ரோ ஆக தான் அது இன்னும் ஸ்ட்ராங்கானதாக மாறும். அதே மாதிரி தான் நீங்களும் காலையில் எழும்பும் போது டயர்டாக இருக்குது, நான் வீக்காக இருக்கிறேன், இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கே நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நாளோட முடிவில் நீங்கள் முயற்சி பண்ண 3/4 விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. வெற்றிங்கிறது பெரிய விஷயத்தில் ஜெயிக்கிறது இல்லை, தினம் நீங்கள் எடுக்கிற சின்ன முடிவுகளில் தினம் நீங்கள் சாதிக்க நினைக்கிற சின்ன விஷயங்களை சாதிச்சு காட்டுறது தான் மிகப்பெரிய வெற்றி. ஸோ உங்களோட வெற்றியோட ஆரம்பம் இந்த நிமிஷம் தான். உங்களோட வெற்றியோட துவக்கம் நீங்கள் எடுத்து வைக்கிற முடிவு தான். உங்கள் வெற்றி பயணத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நான் தினம் ஜெயிக்க போகிறேன் நீங்கள் எடுக்க அந்த ஒரு முடிவு தான். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். வெற்றி பாதையில் நானும் ரங்கமாக இருக்கும். மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.